சரி பவி, நீ அழாத. வா, பாட்டி சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. பாட்டி எப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு அழுதா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல உன் பாட்டிக்கு தான் நீ இப்படி அழுகிறது பிடிக்குமா சொல்லு. இப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் பாட்டியை விட்டு வர மாட்டேன். நான் சொல்றேன்ல, மாமா வா. பாட்டிக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவங்க சீக்கிரமே குணமாயிடுவாங்க. ஏன் அந்த நம்பிக்கை உனக்கு இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன, அவங்க கண்ணு முழிச்சு வர்றதுக்கு நம்மனால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அழுது புலம்புறதுனால எதுவுமே சரியாகாது, சரியா? அத்தை குணமாகிறதுக்காக நான் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு தான் இருக்கேன். நிச்சயம் அவங்கள காப்பாத்திடலாம். அத்தையால உன் கூட பேசாம உன்னை கொஞ்சி விளையாடாம ரொம்ப நாள் இருந்துட முடியாதுமா. உனக்காகவே அவங்க சீக்கிரம் கண்ணு முழிச்சு வரதான் போறாங்க. நீ தைரியமா இரு, சரியா? சரி. இனிமே நீ அழவே கூடாது. பவி, வேணுவே நீ மாமா மாமான்னு கூப்பிடுற. ஆனா நியாயமா அவன் உனக்கு சித்தப்பா முறை வேணும். நீ இனிமே வேணுவே சித்தப்பான்னு தான் கூப்பிடணும். என்ன பவி அப்படி பாக்குற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்னு கேட்டா அதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? என்ன? நான் இனிமே உங்களை சித்தப்பான்னு கூப்பிடவா? பாட்டியும் கூட நான் உங்களை அப்படிதான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. எனக்கும் அப்படி கூப்பிடணும் தான் ஆசையா இருக்கு. என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப நான் அப்படி கூப்பிட கூடாதா? நீ அப்படி கூப்பிடணும் தான் நானும் இத்தனை நாளா ஆசைப்பட்டேன். ஆனா இதை நான் உன்கிட்ட சொல்லிக்கல, அவ்வளவுதான். ஓ, அப்போ நான் உங்களை இனிமே அப்படியே கூப்பிடலாமா? சித்தப்பா. சொல்லிட்டு நீங்க அழுறீங்க. நான் அழுறது எப்படி பாட்டிக்கு பிடிக்காதோ அதே மாதிரி நீங்க அழுறது எனக்கு பிடிக்காது சித்தப்பா. நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்.